சார் நீங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 ரூபான்னு சொல்றீங்களே, 10 ரூபாய்க்கு உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? கண்டிப்பா மேடம். இப்ப நம்ம வந்து மெட்டீரியல் போட்டு 10 ரூபீஸ் தான் பண்றோம். மெட்டீரியல் போட்டு 10 தானா பண்றோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு ஒரு அடி கணக்கு மேடம். ஒண்ணுக்கு ஒண்ணு கணக்குல வந்து இப்ப 3 கோட்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அதுலயுமே உங்களுக்கு வந்து பிரைமர் கொடுத்து 2 கோட் எமல்ஷன் ஏசியன் பெயிண்ட்ஸ் மெட்டீரியல் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். சோ பாருங்க, அதாவது 3 கோட்ஸ் பண்றாங்க, அதுக்கே வெறும் 10 ரூபீஸ் தானே? 10 ரூபீஸ் ஸ்கொயர் ஃபீட். இது நம்பவே முடியலையே சார். ஏன்னா நான் நிறைய இடத்துல கேட்ட வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தியா சொன்னாங்க. ஓகே ஓகே. நம்ம வந்து ஒரு பிராண்டட் ஐட்டம் போட்டு ஒரு உங்களுக்கு ரேட் வந்து கம்மி பண்ணி கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வந்து கமர்ஷியல் ஆகட்டும் ரெசிடென்ஷியல் ஆகட்டும் நம்ம இதே பிரைஸ்ல ஸ்டார்டிங் பிரைஸ் கொடுக்குறோம். ரெண்டுக்குமே ஒரே பிரைஸ், கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் ரெண்டுமே ஒரேதான். நான் அதுதான் சார் அடுத்து கேட்க வந்தேன். நீங்க 10 ரூபீஸ்ல கொடுக்குறீங்களே, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்க வந்தேன். நீங்க அதான் சொல்றேன், நம்ம வந்து பிராண்டட் ஐட்டம் போடுறோம் சொல்றேன். ஏசியன் பெயிண்ட் இல்ல வந்து டூலக்ஸ், நிப்பான் இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. கண்டிப்பா வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு 10 ரூம் எடுத்தாலே நமக்கு வந்து ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் வருது அப்படின்னா சோ அது வந்து நம்ம 10 ரூபீஸ் கனெக்ட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்குறீங்க. சோ ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ங்க. இந்த அளவுக்கு நிஜமா எந்த ஒரு பெயிண்டிங் சர்வீஸும் இருக்கவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. சார் இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம், டேம் ப்ரூஃப் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. ஆமா மேடம். என்ன பர்பஸ்? ஓகே, இதுக்கு வந்து நமக்கு வந்து ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் மேடம். இது வந்து தண்ணி வந்து நம்ம ஊத்துனா நிக்காது. இந்த தாமரை பூல நிக்காதுல மொட்டையா போயிடுது, நிக்காதுங்க. ரெண்டாவது ஹீட் இறங்காது மேடம். ஓ அதுதான் மெயின் இதுதான். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வெறுங்கால்ல வச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து ஹீட் தெரியுதுன்னு பாருங்க. இல்ல சார், நான் அப்பவே வந்தோனே பாத்துட்டேன், ஹீட் சுத்தமாவே இல்லையே. அதுதான் சொல்றேன். இது வந்து என்னன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஹியூமிடிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஓ பயங்கர வெயிலுங்க இன்னைக்கு. ஆனா சுத்தமா வெயில் எனக்கு தெரியல, சூடே தெரியல. டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். ஓகே. இது அடிச்சுக்கிற வந்து பாத்தீங்கன்னா கிரே ஷேட்ல கொடுத்துறோம். ஆமா சார். ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப கம்பெனிக்காரங்க வந்து இந்த கிரே ரெட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே. இப்ப பாக்குறதுக்கு நீட்டாவும் இருக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு 10 இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறோம். 10 இயர்ஸ் கொடுக்குறீங்க. ஓ சூப்பர் சார். இது எப்படி சார் ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான? ஸ்கொயர் ஃபீட் கணக்கு. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வருஷத்துக்கு உங்களுக்கு ரேட் மாறுங்க. இப்ப நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ்ங்கறப்போ நம்ம அப் டு 20 வரைக்கும் பண்றாங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஓகே ஓகே. இப்ப நமக்கு அவங்க 5 இயர்ஸ் போகுது அப்படின்னா ஒரு 3 ரூபாய் 4 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் கம்மி ஆகும். ஓகே ஓகே. என்ன கேக்குறீங்க? இயர்ஸ்க்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். கண்டிப்பா மாறும். ஓகே சார். குவாலிட்டி எப்படி இருக்கும்? குவாலிட்டி வந்து இப்ப இது கொடுக்க 10 இயர்ஸ் குவாலிட்டி வந்து கண்டிப்பா இருக்கு மேடம். குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது ஆக்சுவலி. ஓகே. எல்லாமே வந்து ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸ், ஏசியன் பெயிண்ட்ஸ், டாக்டர் ஃபிக்ஸ்டு இந்த மாதிரி ஒரு பிராண்டட் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே சார். அப்ப நீங்க அந்த இதுக்கு இயர்ஸ்க்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி டிஃபரன்ட்டா வந்து ரேட் வந்து நம்ம அதுக்கு தகுந்த பண்றோம். ஓகே ஓகே ஓகே. பாத்துக்கோங்க, 20 ரூபீஸ் தாங்க ஸ்டார்டிங். அது நான் சொல்றது ஹை ரேஞ்சே வெறும் 20 ரூபீஸ் மட்டும் தான். அதை விட நீங்க இயர்ஸ் கம்மியா கேட்டீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் எனிவே இல்ல, வீடுங்கறப்ப நம்ம கண்டிப்பா அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி தான ஆகணும். ஆமா, சோ இன்வெஸ்ட் பண்ணி தாங்க ஆகணும். சூப்பரா இருக்கு, பார்க்க வந்தோனே ரொம்ப ஐ அப்பீலிங்கா இருக்கு, ரொம்ப நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் வந்து நம்ம லைஃப் லாங் வச்சுக்கிற ஒரு விஷயம். சோ கண்டிப்பா இதுக்கு செலவு பண்றதுல தப்பே இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். சோ நீங்க உங்க வீட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ மேல நம்பர் ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு, கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சார் எப்படி சார் எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடுவா பான் இந்தியாவா எப்படி சொல்லுங்க? கண்டிப்பா மேடம், தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்றோம். அதர் ஸ்டேட்லயும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதர் ஸ்டேட்லயும் நமக்கு வந்து பெங்களூர், கர்நாடகா போயிருக்கோம், ஆந்திரா போயிருக்கோம், அதர் ஸ்டேட்லயுமே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. சோ அப்ப தமிழ்நாடு மட்டும் இல்லாம அதர் ஸ்டேட்ஸ்க்கும் போறாங்க. சரி, நீங்க வேற ஸ்டேட்ஸ்ல இருந்து பார்த்தாலும் சரி, இல்ல வேற சிட்டிஸ்ல இருந்து பார்த்தாலும் சரி, கண்டிப்பா நம்மள அப்ரோச் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க.